ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா வீட்டில் தாங்க இருக்கோம். பின்னாடி அண்ணன் இருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒன் டே ட்ரிப் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஃபுல் வீடியோவே போட போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிளேசஸ் நான் சொல்ல போகிறேன். அது முக்கியமான ஃபஸ்ட்டு பிளேஸ் நான் சொல்லிடுறேன். கொடிவேரி அணை கோயம்புத்தூர்லேருந்து 88 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியதாங்க அந்த கொடிவேரி அணை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகலான்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து சக்தி ரோடு போயிருங்க. சக்தி ரோட்லேருந்து வந்து போனால் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நீங்கள் கொடிவேரி போயிடலாம். அது ஈரோட்டில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அருவி கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட மேப் நான் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி என்ன நான் சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்குள்ள பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவானி சேகர் டேம்லேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கொடிவேரியில் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடிவேரியிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை நீங்கள் அதில் வந்து மீன் கூட பிடிக்கலாம். பட் அது கொஞ்சம் தள்ளி போய் தான் பிடிக்கணும். அது கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸஸ், போகாதீங்க. அதை நான் அவேர்னஸாக சொல்லிடுறேன், வேறு யாரும் போகக்கூடாதுன்ட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நம்மளுக்கு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சுவையான மீன்கள் அங்கே பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. நம்மளே அதை சாப்பிட்டுக்கலாம். 110 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதை தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக சாப்பிட்டுக்கலாம். அடுத்து செகண்ட் ஒன் போகலாமா? வாங்க நம்ம செகண்ட் ஒன் போவோம். செகண்ட் ஒன் கோயம்புத்தூர்லேருந்து 45 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகக்கூடிய நம்மளுடைய பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அணை. அது என்ன அணைன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஆழியார் அணை வந்து பார்த்திங்கன்னா அந்த அணை வந்து பார்த்திங்கன்னா வால்பாறையோட பேக் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும். வால்பாறையிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேக் வாட்டர் தெரியும். பட் அந்த சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் தான் அது ஆக்சுவலாக லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கடவு ரோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணி கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா கிணத்துக்கடவு வந்து பொள்ளாச்சி வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பஸ்ஸு பிடிச்சிக்கோங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டூ வந்து பார்த்திங்கன்னா மாசாணி அம்மன் கோயில் போகக்கூடிய பஸ்ஸை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மாசாணி அம்மன் கோயில் போயிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வாக் பண்ணி போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியோடைய பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு வரும். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆழியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பஸ். ஸோ அதுலேயும் நீங்கள் போய்க்கலாம். ஓகே, நம்ம தேர்ட் ஒன் போகலாமா? ஓகே வாங்க தேர்ட் ஒன் போகலாம். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மலம்புழா டேம் தாங்க. பாலக்காட்டில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய மலம்புழா டேம் தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாலக்காடு டேமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூப்பரான நீங்கள் என்ஜாய் பண்ணி போகலாம். அந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சொல்கிறேன், நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அதாவது நம்ம மதுக்கரை நீங்கள் வந்துடுங்க. மதுக்கரையிலேருந்து அந்த ஹைவே ஸ்டார்ட் ஆகுது. ஒருவேளை நீங்கள் சேலம் ஈரோடு இருந்தீங்கன்னா நீங்கள் சேலத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சேலம் டு கொச்சின் அந்த ஹைவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்தீங்கன்னா போதும். NH-47 நீங்கள் கனெக்ட் ஆகி வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் இல்லைனா 1.5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து ரீச் ஆகிடுவீங்க பாலக்காட்டுக்கு. பாலக்காட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் நீங்கள் போகணும். ஸோ அந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா நடுவில் கொஞ்சம் ஃபாரஸ்ட்டமாக இருக்கும். யானைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடமாடும் பகுதிகள்னு போட்டிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஸோ அப்படியே போயிட்டிங்கன்னா நீங்கள் மலம்புழா போயிடலாம். மலம்புழாக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலம்புழா ஃபஸ்ட்டு ஒன். அங்கே ஸ்னேக் பார்க் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாரியம் இருக்குது. அண்ட் தென் ஹிடன் ஸ்பாட்டான வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வாட்டர் கவா. நீங்கள் கவாவும் போய்க்கோங்க. பட் கவால் நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மலம்புழாவோட பேக் வாட்டர் அங்கே திடீர்னு முதல்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து அங்கே போங்க. ஓகே மக்களே, நம்மளோட வீடியோ இது வரைக்கும் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோ போடலான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்டில் பின் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப்லாம் கொஞ்சம் ஏறணும் மக்களே. ஸோ அதையும் நீங்களே பார்த்து முடிவு செஞ்சுக்கோங்க. ஓகே பாய் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் மக்களே, பாய்.